ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா ப்ராபப்ளி இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற டிப்பிக்கல் ப்ராப்ளம் கூட சொல்லலாம். லைக் லைஃப் பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படி கொஞ்சம் வேரியேஷன் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அது என் வீட்டில் அப்சர்வ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸும் இருந்தது அம்மா அப்பா கிட்ட. இந்த மாதிரி இல்லை இந்த ஜென்ரேஷன் இதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா. அவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேறு மாதிரி இருந்தது. அம்மா அப்பாவும் இங்கே கோர்சஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ அவங்க தான் புஷ் பண்ணாங்க. சரி நீ போ, மென்டல் ஹெல்த்தை பாதுகாத்துட்டு எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழலாங்கிற அந்த நோக்கத்தோடு தான் வந்தது. பட் அதுக்கு தாண்டி இங்கே நிறையா கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், இங்கே இருக்கிற பீப்புள், இங்கே இருக்கிற இந்த கம்யூனிட்டி அவ்வளோ லவ் இருக்குது, இங்கே அவ்வளோ அமைதி இருக்குது, அவ்வளோ பீஸ் இருக்குது. அது வெளி உலகத்தில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தான். இப்போ நான் வந்த நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் மட்டும் கிடச்சிருக்கு. சம்வேர் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிட்டா மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குங்கிற ஆன்சர் எனக்கு கிடச்சிருக்கு.